I am Romita, PR Pranita's mother. Now she is studying in second standard, and I want to share a few words about one and two wing of Sendil Public School. Actually, my kid is very new to this big environment, and as a parent, I have a little bit fear or what she will do, how he will manage, like that and all. பட் நம்ம ஃபியரெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே அவங்க வந்து போக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எப்படின்னா, நம்ம ஒரு எவ்ரி மண்டே போயிட்டு ஒரு 4:00 வந்துட்டு நம்ம அவங்க டீச்சர்ஸை வந்து மீட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எப்படி இருக்காங்க அந்த வீக்கில், நாம் எந்த ஏரியா அவங்களுக்கு டெவலப் பண்ணணும், என்ன அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, நம்ம அவங்கள எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம். பட் பாப்பாவுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து அதை செட் ஆகிறதுக்கு. ஆஃப்டர் தட் நம்ம அந்த ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நம்மளுக்கே தெரியுது அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்சஸ். அதை வந்து ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. நமக்கும் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ். ஓகே, நம்ம ஈஸியாக போய் அவங்கள அப்ரோச் பண்ணிக்கலாம், என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். பேரண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் வந்துட்டு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்ம குழந்தை வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம குழந்தை எதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம கிட்ட எந்த ஏரியாவுக்கு போடலாம் அப்படின்னு, அவங்க எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துர்லாம். அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப் அவங்க வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறப்போ, அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்துடும். எக்ஸாம் ஃபியர் போயிடும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தன்னப்பால் கிடச்சிரும். நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்றது என்னோடய தாட்டு. நெக்ஸ்ட்டு காம்படிஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லணும், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி குழந்தைங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அவங்க ப்ரைஸ் வாங்குறாங்க, வாங்கல, வின் பண்ணுறாங்க, அதெல்லாம் செகண்ட்ரி. எல்லா குழந்தையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட ஒரு பெரிய மோட்டிவாக அதில் இருக்குது. அவங்க நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறப்பயே அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. இந்த இயருக்கு இதெல்லாம் காம்படிஷன்ஸ், இதை நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து காம்படிஷனா எந்தெந்த குழந்தைங்க வில்லிங்கோ அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், மீதி குழந்தைங்கள்லாம் ஏதோ செஞ்சிட்ருங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தாட்டே கிடையாது. எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க என்ன செஞ்சாலும் ஓகே, பட் சம்திங் தே ஹாவ் டு டூ அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியரே போயிடும். ஒரு காம்படிஷன் அந்த குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அது பண்ணல, ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணால் கூட செகண்ட் காம்படிஷன் இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பூஸ்டப் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா, லைப்ரரி புக்ஸ் ஒன்று மந்த்லி ஒரு புக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு படிங்க, ஒரு புக் எடுத்து படி அப்படின்னு நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்கிறப்ப, அந்த குழந்தைக்கு அந்த ஹேபிட்ஸ் ஒரு குழந்தைக்கு வரும், ஒரு குழந்தைக்கு அந்த ஹேபிட்ஸ் வராது. பட் ஆனால் ஒரு லைப்ரரி புக்குன்னு ஸ்கூல்லேயே அதை கொடுத்து அதை நீ படி அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த புக் ரீடிங் எப்படி நம்ம புக்கை ரீட் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். அவங்க பண்ணுவாங்க. அதுலேயும் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அதுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்போது படிக்காத குழந்தை கூட சம்திங் ஏதோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று சம்திங் புரட்டணும். அப்போ தான் போய் அந்த ஸ்லிப் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். 1 மந்த் அது செய்யும். செகண்ட் மந்த்து சும்மா அதே மாதிரி கூட செய்யலாம். பட் பார்த்திங்கன்னா, ஒரு 3rd 4th மந்த் போகிறப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். புக்ஸை ரீட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். படிக்கிற குழந்தை ஜென்ரலாக அது பாட்டுக்கு படிச்சுட்ருக்கோம். பட் படிக்காத குழந்தைக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அசம்பிளின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அதில் எப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு கிளாஸ்க்கும் ஒரு டே அசம்பிளி. அந்த சைல்டு வந்து ஸ்டேஜில் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க ஒரு சிங்கிள் லைன் சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் அந்த சைல்டு வந்து ஸ்டேஜில் போய் தான் அதை பேசணும். அது இவ்வளோ ஏர்லி சைல்ட்ஹுட்லேயே நம்ம அதை கொடுக்குறப்போ கண்டிப்பாக டேம் ஷுர் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்துலேயும்
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒன்ஸ் போய் அந்த ஸ்டேஜில் போய் ஏறி அந்த மைக்கை பிடிச்சி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே அந்த ஒரு தாட்ஸ் வந்து நம்ம போய் பேசணும், பண்ணணும், கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக வந்துட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வந்துட்டு அவங்களோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஒரு சில குழந்தைங்க ஃபாலோ பண்ணும், ஒரு சிலதுங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுத்துட்றாங்க. அவங்க கிளாஸில் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த மந்த் அவங்களுக்கான ஸ்டார்ஸு. நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்காங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இந்த 2 ஸ்டார்ஸ் கட் ஆகிடுச்சா, இந்த 2 ஸ்டாரும் நம்ம கட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு அடுத்த டைம் ஃபுல் ஸ்டார்ஸ் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அந்த குழந்தைங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். அந்த இங்கிலீஷில் பேசணும், என்ன பண்ணணும் புரியாதுன்னு. ஆனால் மீதி பேசுகிற குழந்தைங்கள அப்சர்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே அந்த லாங்குவேஜ்குள்ளேயே இருக்கப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்துட்டு அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் டைம் டேபிள் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேயே அவங்களோட அந்த டைம் டேபிள்லேயே வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொண்டுட்டு வந்துடுறாங்க. யோகா, ட்ராயிங் அப்படின்னு ஒரு பேசிக்காக நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துடுது. பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம குழந்தைக்கு வந்துட்டு எல்லாமே அதில் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஓகே, நமக்கு கரிக்குலர்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது, காம்படிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அதே போல் அந்த காம்படிஷன்ஸ் வந்துட்டு ஸ்கூல் சைடு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற காம்படிஷன்ஸ் வந்து ஒரு 5 காம்படிஷன் எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் வந்துட்டு வருது. அது வந்து எந்தெந்த குழந்தைங்க வில்லிங்கோ அவங்க அதை பண்ணலாம், அனுப்பலாம், செய்யலாம். எல்லா சைடில் இருந்துமே ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் வந்து அங்கே அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓவராலாக பார்த்தா ஆஸ் அ பேரண்ட்டாக 1 இயர் அங்கே அவங்களோட ட்ராவல் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் இயர் 2nd ஸ்டாண்டர்ட் அவள் என்டர் ஆயிருக்கா. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே, சம்திங் இஸ் குட், நம்ம ஒரு நல்ல இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்யூ.